அன்பான பிகாக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் காவலியின் அன்பு வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம். 7/1/2024 முதல் 13/1/2024 வரை, மார்கழி மாதம் 22 முதல் மார்கழி 28 வரை. முதலில் இந்த வார பஞ்சாங்க குறிப்புகளை பார்க்கலாம். இந்த வார பஞ்சாங்க குறிப்புகள்: 7/1/2024 மார்கழி மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஏகாதசி திதி இரவு 12:47 வரை, பிறகு துவாதசி திதி. விசாக நட்சத்திரம் இரவு 10:09 வரை, பிறகு அனுச நட்சத்திரம். நாள் முழுவதும் யோகம் சரியில்லை. 8/1/2024 மார்கழி மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை, துவாதசி திதி இரவு 12 வரை, பிறகு திரையோதசி திதி. அனுச நட்சத்திரம் இரவு 10:03 வரை, பிறகு கேட்டை நட்சத்திரம். சித்த யோகம் நாள் முழுவதும். 9/1/2024 மார்கழி மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, திரையோதசி திதி இரவு 10:26 வரை, பிறகு சதுர்தசி திதி. கேட்டை நட்சத்திரம் இரவு 9:12 வரை, பிறகு மூல நட்சத்திரம். இரவு 9:12 வரை யோகம் சரியில்லை, பிறகு அமிர்த யோகம். இன்றைய தினம் பிரதோஷம் நாளாகும், சிவனுக்கு உகந்த நாள். 10/1/2024 மார்கழி மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை, சதுர்த்தி திதி. சதுர்தசி திதி இரவு 8:12 வரை, பிறகு அமாவாசை. மூல நட்சத்திரம் இரவு 7:40 வரை, பிறகு பூராட நட்சத்திரம் இரவு 10:40 வரை. யோகம் சரியில்லை, பிறகு அமிர்த யோகம். 11/1/2024 மார்கழி மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை, அமாவாசை திதி இரவு 8:28 வரை, பிறகு பிரதமை திதி. பூராட நட்சத்திரம் மாலை 5:39 வரை, பிறகு உத்திராட நட்சத்திரம். சித்த யோகம் நாள் முழுதும். இன்றைய தினம் அனுமன் ஜெயந்தி, அமாவாசை திதி. 12/1/2024 மார்கழி மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, பிரதமை திதி பகல் 2:25 வரை, பிறகு துதியை திதி. உத்திராட நட்சத்திரம் பகல் 3:19 வரை, பிறகு திருவோண நட்சத்திரம். பகல் 3:19 வரை சித்த யோகம், பிறகு யோகம் சரியில்லை. 13/1/2024 மார்கழி மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை, துதியை திதி பகல் 11:12 வரை, பிறகு திருதியை திதி. திருவோண நட்சத்திரம் பகல் 12:50 வரை, பிறகு அவிட்ட நட்சத்திரம். சித்த யோகம் நாள் முழுவதும். இனி 12 ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கலாம். மேஷராசி. மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிகவும் சிறப்பாகவே தான் காணப்பட்டு வரும் என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்குறது எதுவானாலும் உடனுக்குடன் கைக்கு வந்து சேருவதற்கும், நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன் காண்பதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் வரவேண்டிய பணம், பழைய பாக்கிகள் எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், ஒரு சிலருக்கு புதியதாக சொந்தமாக ஏதாவது தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி அல்லது நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் நீங்கள் தொட்டது துலங்குவதற்கும் நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி 3 நாட்கள் சந்திராசிரம நாட்களாகும். 12, 13 2 நாட்கள் பண வர நாட்களாகும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள்படி பார்க்கும்போது ராசிக்கு 7ஆம் இடத்திலே சுக்கிரன், புதன் வீற்றிருப்பதனாலும், 8ஆம் இட சூரியன், செவ்வாய், குரு பகவான் பார்க்கிறபடி 8ஆம் இட சூரியனையும் செவ்வாயையும் குரு பகவான் பார்க்கிறபடியாலும் ஓரளவுக்கு பரவாயில்லையாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது திடீர் பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாடு என்று சென்று வருவதற்கும், அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியாகவும் நடந்து முடிகிறதற்கும், நீண்ட நாளே எதிர்பார்க்கிற ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிறது எதுவாக இருந்தாலும் முன்னேற்றம் காண்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் பெண்களால் சில நன்மைகள், உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைத்து
அதன் காரணமாகவும் உடன் கிளம்ப வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 10, 11, 12 3 நாட்கள் சந்திராசிரம நாட்களாகும். 7, 8 2 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிக மிக சிறப்பாகவே தான் காணப்பட்டு வரும்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், உங்களது நீண்ட நாளைய மனக்குழப்பங்கள் மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது என்றே தான் சொல்ல வேண்டும். மேலும் நீண்ட நாட்களாக வராமல் இருக்கிற பணம், வர வேண்டிய பணம், பழைய பாக்கிகள் இந்த வாரத்திலே உங்களை தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி அல்லது நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும், திடீர் பயணமாக வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்வதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும். மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிகிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. இருந்தாலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், தொந்தரவுகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார் தேவை என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. 12, 13 2 நாட்கள் சந்திராசிரம நாட்களாகும். 8, 9, 10 3 நாட்கள் பணம் ஒரு நாட்களாகும். கடகராசிக்காரர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களுடைய பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லை என்றே தான் சொல்ல வேண்டும். அதாவது முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்றம் காணப்பட்டு வருவதற்கும், வெற்றி அடைவதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும், ஏற்கனவே வேலையில் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வழியிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இந்த வாரத்தில் பெண்களால் சில நன்மைகள், உதவிகள் கிடைப்பதற்கும், புதிதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டும். மேலும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் எதுவானாலும் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இதுவரை இருந்து வந்த தடைகள், முட்டுக்கட்டைகள் அனைத்தும் விலகி முயற்சிக்கிறது எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்குத்தான் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல் வந்து சேரும் வாரம் இது என்று கூட சொல்லலாம். 10, 11, 12 3 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரம்படி பார்க்கும்போது எல்லா வகையிலுமே சிறப்பாகவே தான் காணப்பட்டு வரும்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது நீங்கள் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிறது எதுவாக இருந்தாலும் வெற்றி அடைவதற்கும், வரவேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் 5ஆம் இடத்தில் உள்ள சூரியன் செவ்வாயை குரு பார்க்கிறபடியால் இந்த வாரத்திலே அரசாங்க சலுகைகள், உதவிகள் கிடைக்கிறதற்கும், புதியதாக சொந்தமாக வீடு நிலம் வாங்குறதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் இந்த வாரத்திலே குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள், நேர்த்திக்கடன் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் ஒரு சிலருக்கு புதியதாக சொந்தமாக தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி குடும்பத்திலே நடந்தேறுவதற்கும் சந்தர்ப்பமுள்ள வாரம் இது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. 7, 8, 12, 13 ஆகிய 4 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரப்படி பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க. அதாவது அனாவசிய தொந்தரவுகள், வீண் பிரச்சனைகள், வீண் வம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்றுன்னு வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. உஷார் தேவை என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் கை கேட்டினது வாய்க்கேட்டலையேங்கிற மாதிரி போகிறதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் எந்த விதமான முயற்சிகளில் ஈடுபட்டாலும் தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும், தொட்டதெல்லாம் ஜவ்வு மாதிரி ஈர்த்து கொண்டே போவதற்கும் தான் சந்தர்ப்பம் காணப்படுகிறது. எந்த ஒரு காரியமும் உருப்படியாக நடந்து முடியாமல் பாதியிலே நின்று போவதற்கும் தான் இந்த வார கிரக நிலவரங்கள் வழிவகை செய்ய காத்திருக்கிறது என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த வாரத்தில்
பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார் தேவை. மற்றும் வருமானத்தை விட செலவுகள் இரட்டிப்பாகக்கூடிய வாரம் இது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது. மற்றும் ஒரு சிலருக்கு சிறு சிறு உடல்நிலை தொந்தரவுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. புதிய முயற்சிகள் எதுவானாலும் சற்று தள்ளி போடுவது தான் சால சிறந்தது என்று தான் சொல்ல வேண்டும். ஏதாவது ஒரு மனக்கவலை இருந்து கொண்டே இருக்கக்கூடிய வாரம் இது என்று கூட சொல்லலாம். இருந்தாலும் 8, 9, 10 3 நாட்கள் பணம் வர நாட்கள் ஆகும். துளாராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது எல்லா வகையிலுமே சிறப்பான யோகமான விசேஷமான வாரம் இது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்றகரமாகவும் வெற்றியாகவுமே காணப்பட்டு வருவதற்கும் வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும். மேலும் இந்த வாரத்திலே ஒரு சிலருக்கு புதியதாக சொந்தமாக தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கும் கூட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இந்த வாரத்திலே பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் பழைய வண்டி வாகனத்தை கொடுத்துவிட்டு புதியதாக வண்டி வாகனம் மாற்றிக்கிறதற்கும் கூட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் உங்களுக்கு வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் கூட சந்தர்ப்பம் உள்ள வாரம் இது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் குடும்பத்துடன் வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் கூட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வழிவகை செய்யும் என்று சொல்ல இடம் இருக்கிறது. 10, 11, 12 3 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். விருச்சிகராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகவும் பிரச்சனையாகவும் தான் காணப்பட்டு வரும் போல் தெரியுதுங்க. அதாவது நீங்கள் சிவனேன்னு வீட்டில் இருந்தாலும் வீண் சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்றுன்னு வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. உஷார் தேவை என்றே தான் சொல்ல வேண்டும். மேலும் உடல்நலத்தில் கூட ஏதாவது சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே எந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி இழுத்து கொண்டே போவதற்குத்தான் சந்தர்ப்பம் இருக்கிறது. மேலும் ஏதாவது ஒரு மனக்கவலை இருந்து கொண்டே இருக்கிறதற்குத்தான் இந்த வாரத்திலே வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இந்த வாரத்திலே வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. 12, 13 2 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களபடி பார்க்கும்போது மிகவும் சிறப்பாகவும் யோகமாகவும் காணப்பட்டு வரும் வாரம் இதை என்றே தான் சொல்ல வேண்டும். அதாவது நீங்கள் தொட்டது தொடங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களில் இருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றகரமாகவும் லாபகரமாகவும் வெற்றி அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இந்த வாரத்திலே அலைச்சல் திரிச்சல்கள் சற்று கூடுதல்களாக இருந்தாலும் வருமானமும் அதிகமாகவே வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது. இருந்தாலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார் தேவை. மற்றபடி இந்த இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் சாதகமாகவே நடந்து முடியும் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடப்பதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. பணம் அடுத்த வாரம்தான். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது பரவாயில்லை என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது எந்த விதமான பிரச்சனைகளுக்கோ சிக்கல்களுக்கோ இடமில்லாமல் எல்லா விஷயங்களும் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்தேறுவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் எதுவாக இருந்தாலும் தேடி வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும்
நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும், புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றியடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது. இருந்தாலும் இந்த வாரத்திலே அரசியல், அரசாங்கம் இரண்டிலிருந்தும் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார் தேவை என்றே தான் சொல்ல வேண்டும். 7ஆம் தேதி 8ஆம் தேதி 2 நாட்கள் பணம் வரும் நாட்கள். கும்பராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது நீங்கள் சிவனேன்னு வீட்டில் இருந்தாலும் வீண் சிக்கல்கள், வீண் பிரச்சனைகள், வீண் தொந்தரவுகள், வீண் வம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்றுன்னு வீடு தேடி வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிற காரியங்களிலே தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும், எதை தொட்டாலும் ஜபு மாதிரி இழுத்துண்டே போவதற்கும் தான் சந்தர்ப்பம் காணப்படுகிறது. மேலும் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் கை கெட்டினது வாய்க்கெட்டாமல் போவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் கூட மனசுக்கு சங்கடத்தையும், சஞ்சலத்தையும், மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த வாரத்திலே வேலையில், உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தேவையில்லாத இடமாற்றம், ஊர் மாற்றம், அனாவசிய பிரயாணம் ஏற்பட்டு அதனால் தண்ட செலவுகள், வீண் பணம் விரயம் முதலியன ஏற்படுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. கவனம் தேவை. இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து சில நன்மைகள் நடப்பதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது. 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். மீனராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது எல்லா வகையிலுமே சிறப்பான வாரமாகத்தான் காணப்பட்டு வருங்கிறதிலே எல்லளவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது உங்களது நீண்ட நாளைய எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. இந்த வாரத்திலே நீங்கள் தொட்டது துளங்குவதற்கும், நினைச்சது நினைச்சபடி நடந்ததற்கும், எதிர்பாராத சில நன்மைகள் நடப்பதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில நன்மைகள், உதவிகள் கிடைப்பதற்கும், திடீர் பிரயாணம் ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும், அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. ஒரு சிலருக்கு சொந்த தொழில், வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது. 7ஆம் தேதி 8ஆம் தேதி 2 நாட்கள் சந்திராசிரம நாட்களாகும். இந்த நாட்களிலே புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நன்மை தரும். 10, 11, 12 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். இத்துடன் இந்த வார ராசி பலனை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு. நன்றி, வணக்கம்.